ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சேனலோட முதல் பதிவு. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து ஜீன். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேங்களா. இப்போ எப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல கடன், என்கிட்ட எந்த காசுமே இல்லை, ஒரு 0% இருக்கிறேன், ஜீரோலாம் மைனஸில் இருக்கிறேன். அங்கிருந்து எப்படி நம்மளை வந்து டியூன் பண்ணி பில்டு பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். சரிங்களா. அப்படின்னா நான் ஒரு 2 வீக்ஸாக ரொம்ப டீப்பாக யோசிக்கிறேன். முன்னாடியெல்லாம் எனக்கு நிறைய பேர் கடன் கொடுத்தாங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போது யாருமே எனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. சரிங்களா. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த லூஸ் பண்ணிட்டோம், இழந்துட்டோம். இப்போது சொன்ன டேட்டுக்கு நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியலை. நிறைய அதனாலேயே நிறைய பட்டங்களே நம்ம பெற்றுக்கிட்டோம். சரிங்களா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒன்ஸ் நம்மக்கிட்ட மணி இருந்துச்சுன்னா இந்த பட்டங்களும் சரி, நமக்கு கொடுக்காம நம்மளை அவாய்ட் பண்ணவங்களும் சரி, அவங்க கொடுத்த நேம்களும் சரி, இதெல்லாமே சிம்பிளாக மறைஞ்சு போயிடும். எப்போவுமே மனிதர்கள் அப்படி தானே, நல்லா இருக்கிறப்போ நல்லதாக பேசுவாங்க, அதே வாய் தான் கீழே போகாமல் கெட்டதாக பேசுவாங்க. அவங்க அந்த மாதிரி தான் எப்போவுமே. நானும் அப்படி தான் மாட்டி மாட்டி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளை இப்போ பில்டு பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பில்டு பண்ண போகிறேன், அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா. எப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +2 தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஒரு ஸ்டோரில் வந்து என்னால் வேலைக்கு போக முடியும், அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நான் இந்தியாவில் இல்லை என் ஊரில் வந்து நான் ஸ்டோரில் வந்து ஏதாச்சும் ஒரு கடையில் போய் வேலை கேட்டேன்னா எனக்கு ஒரு 15,000 தான் பேசிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரீட்டைல் ஷாப்புன்னா நம்ம ஒரு 12 hours நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஒரு பேட்டா மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்களா இருக்கும். இது மற்றபடி இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் போயிட்டேன்னா அங்கேயுமே 12 hour அல்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் கூட போட வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க பேசிக் சேலரி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 18,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது, ஆமாம் நீங்கள் வேலை பாருங்கள், ஒர்க் பண்ணுங்கள், கிளைண்ட்டை பிடிங்க, உங்களுக்கு வந்து மாதம் 30லேருந்து 45 வரைக்கும் நீங்கள் பிடிக்க தான் உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும் அப்படின்பாங்க. பட் ரொம்ப ப்ரெஷர், சேல்ஸ் டார்கெட் கொடுப்பாங்க. ஒரு 2 lakh 3 lakhன்னு டார்கெட் போட்டு நம்மளை போட்டு நோக்கடிச்சிருவாங்க. இதனால் நம்ம அந்த ஃபீல்டுக்கு போனால் கூட, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டே நம்ம இருந்தாலும், நான் வந்து ஒரு 10 வருஷம் தாண்டி என்னோடய பொசிஷன் சேஞ்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்கான வேல்யூடான சர்டிஃபிகேட் இல்லை. எனக்கு +2 தான் என்னோடய ஃபைனல். அப்போது இந்த நம்மக்கிட்ட +2 தான் இருக்குது, கொஞ்சம் அறிவு இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம யாரோட கீழே வேலைக்கு போகக்கூடாது. நம்ம பேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா. இது நல்லா படித்தவங்க, இப்போ ஒரு டிகிரி எல்லாம் இருக்குது, அவங்க வந்து பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் வித்தின் ஒரு 5 yearல அவங்களுக்கான வேல்யூ அவங்க ரீச் பண்ணணும். அப்படின்னா அவங்க போகிறது வந்து ஒரு சூப்பர்வைசராக போகணுன்னா அதுக்கு அடுத்து சீனியர் சூப்பர்வைசராக போகலாம், மேனேஜராக போகலாம், இல்லை அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். பட் நம்மளால் அது முடியாது, என்னால் அது முடியாது. அதனால் நான் இப்போ வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக ரொம்ப யோசிக்கிறேன். டீப்பாக யோசித்து வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட விசாரிக்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க, ஆமாம் சென்னையில் நீ வந்தேன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஓனாக ஏதாச்சும் அங்கே பண்ண முடியுமா அப்படின்னா, ஓகே உங்கள்கிட்ட பைக் இருந்துச்சுன்னா நீ பைக் டாக்ஸி ஓட்டலாம், இல்லை நீ வந்து டெலிவரி பண்ணலாம், இதுக்கெல்லாம் நல்லா டெய்லி இங்கே எல்லாருமே 1000 rupeesக்கு மேலே தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படின்ட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறேன். அப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து ட்ரேடிங்கை வந்து எப்படி பண்ணுறேன், என்கிட்ட முதல்ல ட்ரேடிங்க்கான அமௌண்ட்டை நான் எடுத்துகிட்டு வரணும், என்னோடய கடனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து எனக்கு ஒரு மந்த்லி வந்து 20K கிடச்சா பத்தாது, அப்போ அதிகமாக நான் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு யோசித்து நான் சென்னை வரேன் 8ஆம் தேதி. பைக் அன்றைக்கி நான் வந்து சென்னைக்கு வந்து பார்சல் போடுறேன். போட்டதுக்கப்புறம் வந்து ஊரில் அப்போ நல்லா மழையாக இருந்துச்சு. இங்கே வந்ததும் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பைக்குக்கும் ஒரு 2-3 times நான் வந்து கோயம்பேடு போனேன். பைக்கும் வராமல் இருந்துச்சு. ஏதோ பைக்கு ஏற்றிட்டு வந்த வண்டி வந்து பிரேக் ஜாம் ஆகிடுச்சு, அதனால் வந்து வர முடியலை அப்படின்னு. 12ஆம் தேதி நேற்று முந்தினம் தான் எனக்கு வந்து பைக் என் கையில் கிடைக்குது. சரி, நம்ம இங்கே இருந்து காசும் இல்லாமல் யார்கிட்டையும் கேட்கவும் முடியாமல் நம்ம அன்றைக்கே அந்த சுகம் இல்லாமல் இருக்கும்போது பைக் டாக்ஸி ஓட்ட ஆரம்பித்தோம். நேற்றும் ஓட்டினோம், இன்னும் ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவை நம்ம இன்றைக்கி வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற நினச்சனால தான்
இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோ வரும். நான் என்ன பண்ண போகிறேன், கட் வீடியோ தான் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மணி மேனேஜர்னு ஒரு ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் நிறைய பிளான்டாக தான் இருக்கிறேன், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக என்னால் சக்ஸஸாக போக முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரிங்களா? மணி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் சென்னை வந்தாச்சு, ரூம் ரெண்ட் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், இதெல்லாமே பார்க்கணும். அப்போது நம்மளை தெரியாமல் நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்கம் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் அப்போது இங்கே இன்கம் எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு, டெய்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஈஸியாக வந்து இங்கே ட்ராக் பண்ண முடியும். சார்ட் மூலமாகவும் என்னால் ட்ராக் பண்ண முடியும். அதனால் இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் இந்த அப்ளிகேஷன். இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நாளையிலேருந்து நான் இதை வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பைக் டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ கேப்டனும் நான் வச்சுருக்கேன். ஊபர் டிரைவரும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து ரேப்பிடோ 2 days வந்து ட்ரையல் பார்த்தேன் ஏர்னிங். அதனால் நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இதில் வந்து ஐடியா கிடச்சிருக்கு. இந்த மந்த்து 41 ரைடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஓவரால் ஏர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 2000. இதில் வந்து இன்சென்டிவ் எல்லாம் காமிக்க மாட்டேங்குது போல். இன்சென்டிவ் எல்லாம் காமிக்கிறப்போ எனக்கு ஒரு 2500 பக்கத்தில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட்டு 2 days. சரிங்களா? இதை விடுவோம். ஊபர் இன்னுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது ஊபர். ஏன்னா இன்கேஸ் நான் வந்து ரேப்பிடோ தான் கொஞ்சம் எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பார்ப்போம் எது நல்லா இருக்குன்ட்டு வரக்கூடிய நாட்களில். அதுக்கப்புறம் நம்ம இது கூடயே ட்ரேடிங் பண்ணிப்போம். ட்ரேடிங்க்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நான் கோட்டக் நியூவில் தான் ட்ரேடிங் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் வியூ சார்ட், மற்றபடி எல்லா அக்கௌண்ட்டும் இருக்குது. கோட்டக் நியூ ட்ரேடிங் வியூவுக்குள்ளே தான் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரேப்பிடோ ஆகட்டும், இல்லை இந்த பைக் டாக்ஸி ஆகட்டும், டெலிவரி ஆகட்டும், இது நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டு போக முடியாது. இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நமக்கான ப்ராப்ளம் ஃபிக்ஸராக மட்டும்தான் வைக்க முடியும். சரிங்களா? அப்போது இந்த ஷார்ட் டேர்மில் நான் எவ்வளோ சம்பாதிச்சு எப்படி வந்து இந்த ட்ரேடிங்குள்ளே போய் எப்படி வந்து என்ன க்ரோ பண்ணிக்கிறேங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லியுமே இப்போது வந்து பைக் டாக்ஸிங்கிறது ஃபுல் டைமாக நான் ஓட்டுவேன். படிப்படியாக கம்மி பண்ணி என்னோடய அடுத்த ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ட்ரேடிங் ஆகட்டும், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இதை வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போது இப்போ எங்கிட்ட வந்து இருக்கக்கூடியது ஒரு மொபைல் அண்ட் பைக்கு. இதை ரெண்டையும் வச்சு எப்படி சம்பாதிக்க போகிறோங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ பார்க்கலாம். சின்ன கட் வீடியோ தான் போட முடியும். எங்கிட்ட எடிட்டிங் அப்படி எந்த டூலும் இல்லை, மொபைலில் தான் எடிட் பண்ணுவோம். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.